தேவன் பெரியவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னு நினச்சிருக்கிற எந்த காரியத்தையும் ஒருவரும் தடை செய்ய முடியாது. அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அவருடைய வார்த்தையின் வல்லமையை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்குகிற ஒரு நாளாக இருக்குது. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கேள்வி இருக்கும். எப்போ இதெல்லாம் நடக்கும், எப்போ இதெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி எப்பொழுது அப்படின்ற ஒரு கேள்வி மனசில் இருக்கும். அந்த கேள்விக்கு பதில் அளிக்கும் விதமாக இந்த வசனத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். யோசேப்பை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். அந்த சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது 2 பேர்த்துக்கு உதவி செய்கிறான். அவங்க யாருன்னா சீஃப் பேக்கர் அண்ட் சீஃப் பட்லர். பார்வோனுக்கு பணிவிடை செய்கிற பானபாத்திரக்காரனும் உக்ரானக்காரனுமாக 2 பேர்த்த சிறைச்சாலையில் போடுறாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு சொப்பனம் வருகிறது, ஒரு கனவு வருது. அது என்னன்னு புரியாத போது யோசேப்பு அவங்களுக்கு விளக்கி சொல்கிறார். அவங்க 2 பேர் விடுதலையாக போகிறாங்க அப்படின்றத அவங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் விடுதலையானதுக்கப்புறம் என்னைய மறந்துடாதீங்கன்னு சொல்லி யோசேப்பு அவங்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் இவர்களோ யோசேப்பை மறந்து போனாங்க. 2 வருஷம் கழித்து ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த நேரத்தில் ராஜா எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது, என்ன அர்த்தம் அப்படின்றது தெரியாத போது இந்த பானபாத்திரக்காரனுக்கு அப்போ தான் நினைவு வருது. சிறைச்சாலையில் ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் எங்களுக்கு வந்த சொப்பனத்தை விளக்கி சொன்னால் அதன்படி எங்களுக்கு நடந்துச்சு. அவனை கூட்டிகிட்டு வந்தோன்னா உங்களுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவான்னு சொல்லி பார்வோனுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. அப்பொழுது யோசேப்பை அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வந்தோடனே யோசேப்பு அந்த ராஜாவுக்கு சொப்பனத்தை விளக்கி சொன்ன உடனே அவனை அதிகாரியாக உயர்த்துகிறார் பார்வோன். இன்றைக்கு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை 2 வருஷம் மறந்து போயிட்டான். அதுதான் முக்கியமான செய்தி. ஆகவே நாம் மறக்கப்பட்டது நல்லது அப்படின்றத ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மளுக்கு ஏற்பட்ட டிலேஸ், தாமதங்கள் நல்லது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை யோசேப்புக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கும். எப்போ என்னை வெளியில் கொண்டு வருவாங்க, எப்போ ராஜா இடத்துல என்னை பற்றி நல்ல வார்த்தையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த எப்பொழுதுன்ற கேள்வி எழும்பிக் கொண்டே இருந்தது. ஆனால் தேவனுடைய நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வரைக்கும் யோசேப்பு காத்து கொண்டிருந்தார். அந்த 2 வருஷம் மறக்கப்பட்டது, 2 வருஷம் தாமதமானது ஒரு பெரிய இழப்பை போல யோசேப்புக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அது நன்மையாக தான் முடிந்திருக்கிறது. ஒருவேளை 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் சிறைச்சாலையிலிருந்து வெளியில் வந்திருந்தா அந்த பானபாத்திரக்காரனுக்கு கீழே ஏதோ ஒரு வேலையில் யோசேப்பு இருந்திருப்பான். ஆனால் இந்த 2 வருஷம் கழித்து இந்த ராஜாவுக்கு சொப்பனம் வந்து அதை விளக்கணும்னு சொல்லி ஒரு காலத்தை, நேரத்தை ஆண்டவர் நியமித்திருந்தார். அந்த நேரத்தில் யோசேப்பு வெளியே கொண்டு வரப்பட்டான். அவன் உயர் அதிகாரியாக உயர்த்தப்பட்டான். ஒருவேளை நீங்கள் மறக்கப்பட்டிருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, அதுவும் நன்மைக்காக தான். ஒருவேளை சிலருக்கு உங்களை பற்றி நினைவு இருந்திருந்தால் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்திருக்க மாட்டீர்கள். ஆகவே மறக்கப்பட்டது நல்லது. தேவனுடைய காலம் ரொம்ப நல்ல காலம், பெரிய காலம், சிறந்த காலம் நம்முடைய வாழ்க்கையில். காட்ஸ் டைமிங் இஸ் ஆல்வேஸ் கிரேட் டைமிங். காட்ஸ் டைம் லைன் இஸ் ஃப்ளாலெஸ் அண்ட் ஃபுல் ஆஃப் ஃபேவர். அப்போ ஆண்டோடைய காலத்தில் எல்லாம் பெரிதாக நிறைவேறும், சிறந்ததாய் நிறைவேறும். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா அவருக்கு நன்றி சொல்லி அவரை துதித்து கொண்டு அவர் பெரியவர் அப்படின்றத உயர்த்தி கொண்டே இருக்கிறது தான் நம்முடைய வேலை. அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். ஒருவேளை தாமதங்கள், காத்திருப்பு எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப கடினமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய காலம் வரும்பொழுது எல்லா கடினத்திற்கும் பட்ட எல்லா வேதனைக்கும், நாம் சந்தித்த எல்லா தோல்விகளுக்கும் பெரிய வெற்றியை, பெரிய உயர்வை அது கொண்டு வரும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எப்பொழுது என்று கேட்டு பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். தேவனுடைய காலம் வரும்பொழுது அப்பொழுது அது சிறந்த காலமாக இருக்கும். இன்றைக்கும் ஒரு சிறந்த காலம், சிறந்த நாள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம்.